ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் குருத்து ஞாயிறு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, குருத்து ஞாயிறு கொண்டாட்ட மகிழ்விலே பங்கேற்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசீர் நிரம்ப கிடைப்பதாக. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவை வாழ்க என்று ஆர்ப்பரித்தவர்களாக நாம் ஆலயத்திற்குள் நுழைகிறோம். குருத்தோலைகளை கையில் ஏந்தியவர்களாக நாம் நம்புகின்ற அந்த கடவுள் என்றும் நம்மோடு பயணித்து அவர் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்த்தி கொண்டு நாம் வந்திருக்கின்றோம். இந்த வாழ்த்து அவருக்கு தேவையா? இந்த நாள் நமக்கு அவர் விடுக்கும் நல்ல சிந்தனை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கழுதையில் ஒரு தாழ்ச்சி நிறைந்த அரசராக மக்களுடைய புகழ்ச்சிக்கு அடிபணியாமல் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் இதயத்தில் தாங்கி இந்த பவனியிலே பங்கேற்கிறார். இந்த எருசலேம் நகருக்குள் நுழைகின்ற வேளையில் அவருடைய இதயமெல்லாம் பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்தித்தன. இங்கு என்ன நடக்கப் போகிறதோ, என்னை காட்டிக் கொடுப்பவர் யாரோ, என்னை மறுதலிக்கக்கூடியவர்கள் யாரோ, என்னை அடிக்கப் போகிறவர்கள் யாரோ என்ற சிந்தனைகளெல்லாம் அவருடைய உள்ளத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றது. இருந்த பொழுதும் அவர் எந்த விதமான அச்சமும் கொள்ளாமல் ஆண்டவரையே முழுமையாக நம்பி, அந்த கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற துணிச்சலோடு இந்த பவனியில் பங்கேற்கிறார். எருசலேம் நகருக்குள் ஒரு அரசராக அவர் செல்லுகின்றார். அவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோமே, அவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க என்ற கோஷத்தை விரும்பவில்லை. மாறாக நீங்கள் வாழ வேண்டும், முழுமையாக அந்த வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. இதோ ஆங்காங்கே பவனிகளை பார்க்கிறோமே, ஆர்ப்பரித்தவர்களாக, ஓட்டு கேட்கக்கூடியவர்களாக, இன்னும் பல்வேறு சொந்த சுய லாபங்களுக்காக பவனிகளை காசு கொடுத்து ஏற்படுத்தக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த பவனியை விரும்பினாரா? நிச்சயமாக இல்லை. அவர் விரும்பியதெல்லாம் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு திரு அவையாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் அவர் இன்று நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். வாழ்க அரசர் என்றெல்லாம் அவரை சொல்லுகின்றோம். அரசன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை அவர் விரும்பினாரா? நிச்சயமாக இல்லை. மாறாக அவர் கூறுவதெல்லாம் கடவுளின் உண்மைக்காக நான் பணியாற்ற வந்தேன், அந்த உண்மையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய உள விருப்பமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். எனவே நம்முடைய மனநிலைகள் ஆண்டவரை புகழக்கூடிய மனநிலைகளாக இருந்தாலும், அந்த புகழ்ச்சியில் நாம் அவரை ஆர்ப்பரித்து வாழ்த்தினாலும், அவருக்கென்று நாம் பவனியை ஏற்படுத்தி கொண்டாலும், ஏதோ நம்முடைய அரசர் என்று அவரை புகழ்ந்தாலும் அவர் மெய் சிலிர்த்து போவதில்லை. மாறாக நாம் வாழ்வதும் இணைந்து பயணிப்பதும், நமக்குள்ளே நாம் ஒருவரை ஒருவர் தொண்டராக, பணியாளர்களாக, இயேசுவின் சீடத்துவத்தில் பங்கேற்கக்கூடிய மக்களாக நம்மை உருவாக்கி கொள்வதைத்தான் அவர் விரும்புகிறார். இதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இந்த நாள் நிகழ்வுகளிலே முழுமையாக நாம் பங்கேற்போம்.